ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். உடற்பேறு குறைந்தோரை பேணும் தன்னார்வலர்களுக்கான வெகுமதி உயர்வு. சூரிய சக்தி முதலீட்டுக்கு அரசாங்கம் அனுமதி, பிரதமர் தகவல். அந்நிய வீட்டு பணிப்பெண் தருவிப்பில் காணப்படும் சிக்கல் களையப்படும். நாட்டில் கோவிட்-19 தினசரி தொற்று எண்ணிக்கை நேற்றை காட்டிலும் இன்று அதிகரித்தது. புதிதாக 5841 பேர் தொற்றுக்கு இலக்கான வேளை 5411 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்தனர். அதேவேளை 84 பேர் அந்த கொள்ளை நோய்க்கு பலியானார்கள். 5833 பேர் உள்நாட்டில் பாதிக்கப்பட்ட வேளை எஞ்சிய எண்மர் தொற்றுடன் தாயகம் திரும்பியவர்கள். ஸ்லாங்கூரில் தொடர்ந்து அதிகமானோர் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அம்மாநிலத்தில் 2072 பேருக்கும், நெக்ரி சம்பிலானில் 781 பேருக்கும், சரவாக்கில் 581 பேருக்கும், கோலலம்பூரில் 552 பேருக்கும் தொற்று கண்டுள்ளது. 869 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள வேளை 438 பேருக்கு சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 2,52,773 பேர் கோவிட்-19 தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். அதன் வழி நேற்று வரை மொத்தம் 65,54,500 மருந்தளவு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. அவர்களுள் 47,49,133 பேர் முதல் மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். 18,05,367 பேர் இரு மருந்தளவுகளையும் நிறைவு செய்திருப்பதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அடம் பாபா குறிப்பிட்டார். இவ்வேளையில் கோலலம்பூர், ஸ்லாங்கூர், சரவா ஆகிய மாநிலங்களில் 7 லட்சத்துக்கும் அதிகமானோர் முதல் மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுக் கொண்டனர். நாட்டின் மக்கள் தொகையில் இதுவரை 5.5 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவ தன்னார்வலருக்கான வெகுமதி தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. தடுப்பூசி பெற வரும் உடற்பேறு குறைந்தோரை பேணும் தன்னார்வலர்களுக்கு அந்த சலுகை விரிவுபடுத்தப்பட்டிருப்பதாக பிரதமர் தன்ஸ்ரீ முஹிதீன் யாசின் தெரிவித்தார். கோவிட்-19 தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் தன்னார்வலர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதி நாளொன்றுக்கு 50 ரிங்கிட்டிலிருந்து 100 உயர்த்தப்படுகிறது. உடற்பேறு குறைந்தோருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளில் உதவ ஏறத்தாழ 100 தன்னார்வலர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அவர்களும் இந்த சலுகையை பெறுவர் என பிரதமர் கூறினார். மன்னாரா சாய்ம் டாபி பிளான்டேஷனில் செயல்படும் வாகனத்தில் இருந்தபடியே உடற்பேறு குறைந்தோர் தடுப்பூசி பெற்றுக் கொள்ளும் மையத்தை பார்வையிட்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மருத்துவ தன்னார்வலர்களின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் அவர்களுக்கான வெகுமதி தொகை உயர்த்தப்படுவதாக கடந்த 22ஆம் தேதி ஜோஹோர் தங்காக்கில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தன்ஸ்ரீ முஹிதீன் அறிவித்தார். மலேசியாவில் சூரிய சக்தி மின்கலத்தை வடிவமைத்தல், மேம்படுத்துதல், தயாரித்தல் மற்றும் அத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான உரிமம் ரைசன் எனர்ஜி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொஞ்சானா தேசிய பொருளாதார மீளாக்க திட்டத்தின் கீழ் 4,220 கோடி ரிங்கிட் மதிப்பிலான அந்த முதலீடு அங்கீகரிக்கப்பட்டதாக பிரதமர் தெரிவித்தார். ரைசன் சோலார் டெக்னாலஜி நிறுவனத்தின் வாயிலாக மேற்கொள்ளப்படும் 2021 முதல் 2035 வரையிலான 15 ஆண்டு கால திட்டத்தின் கீழ் உள்நாட்டினர் 3000 பேருக்கு வேலை கிட்டும். அத்துடன் அந்நிறுவனம் உள்நாட்டு பல்கலைக்கழகங்கள், கல்வி கழகங்களுடன் ஆய்வு மேம்பாட்டு நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பையும் ஏற்படுத்திக் கொள்ளும். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் செய்முறை பயிற்சி திட்டத்தை மேற்கொள்வதும் அதில் அடங்கும். ரைசன் எனர்ஜி தலைவர் ஜியாவுடன் மெய்நிகர்
மெய்நிகர் வாயிலாக சந்திப்பு நடத்திய பின் அதன் விவரங்களை பிரதமர் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவில் ரைசன் சோலார் முதலீடு செய்வதன் வழி சூரிய சக்தி உபகரணங்களை உற்பத்தி செய்யும் மையமாக மலேசியா உருவாகியிருக்கிறது. கோவிட்-19 கொள்ளை நோய் தாக்கத்தால் உலகம் பெரும் சவாலை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இத்தகைய பெரும் முதலீட்டை மலேசியா பெற்றிருக்கிறது. அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்ப்பதில் மலேசியா தொடர்ந்து முன்னிலையில் இருப்பதை இது காட்டுவதாக தான் ஸ்ரீ மொய்தீன் குறிப்பிட்டார். கடாகுலிம் உயர் தொழில்நுட்ப பூங்காவில் ரைசன் சோலார் டெக்னாலஜி நிறுவன நடவடிக்கை 2022 முதல் காலாண்டில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய மீட்சி திட்ட காலகட்டம் நெடுகிலும் மக்களுக்கு வழங்கப்படும் அனைத்து உதவிகளையும் நிதியமைச்சர் தொடர்ந்து கண்காணிக்கும். பொருளாதார மீட்சி திட்ட ஒதுக்கீட்டில் மீதமுள்ள 100 கோடி ரிங்கிட்டையும் 2021 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டில் மீதமுள்ள 200 கோடி ரிங்கிட்டையும் கொண்ட உதவிகள் நல்கப்படும் என நிதியமைச்சர் தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். இவ்வேளையில் நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடு கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு அதிகரிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் பலனாக எட்டப்பட்டு வரும் பொருளாதார மீட்சி அதற்கு சான்று பகர்வதாக தங்கு டத்து ஸ்ரீ ஜஃப்ரோல் கூறினார். இவ்வாண்டின் 2ஆம் காலாண்டு வரை நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட முதலீடு 100 கோடி ரிங்கிட்டை எட்டியது. தயாரிப்பு, சேவை, முதன்மை துறைகள் ஆகியவற்றை உட்படுத்தி அந்த முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உயர் தொழில்நுட்பம், பசுமை தொழில்நுட்பம், சூரிய கதிரியக்கத்துறை, மின்னகர், ஆட்வலம் போன்ற துறைகளில் முதலீடுகளை ஈர்க்க முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இதனிடையே தேசிய கோவிட்-19 நோய் எதிர்ப்பு திட்டத்தின் பலனாக நாட்டின் பொருளாதாரம் கட்டம் கட்டமாக மீட்சியுறும் என நிதியமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் 200 ரிங்கிட் உதவித்தொகை கழகங்களுக்கும் அமைப்புகளுக்கும் வழங்கப்படும். 58வது லக்சானா அறிக்கையை தாக்கல் செய்து டத்து ஸ்ரீ ஜஃப்ரோல் இவ்விவரங்களை வெளியிட்டார். கோவிட்-19 கொள்ளை நோய் முடிவுக்கு வந்த பின் உலகாய பசுமை மேம்பாடு உந்தச் செய்யப்பட வேண்டும். கரிவளி வெளியேற்றத்தை கட்டுப்படுத்துவதுடன் அதனை ஊக்குவிக்கும் சிந்தனை மாற்றத்தை காண மலேசியா விரும்புவதாக வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ இஷாமுடின் ஹுசைன் தெரிவித்தார். மெய்நிகர் வாயிலாக நடைபெற்ற BRI சாலை வழித்தட ஒத்துழைப்பு மீதான ஆசிய பசிபிக் வட்டார உச்சநிலை கூட்டத்தில் டத்து ஸ்ரீ இஷாமுடின் பேசினார். உலகம் கோவிட்-19 மீண்ட பின் பசுமை மேம்பாட்டுக்கு உரிய அணுகுமுறையை பங்காளி நாடுகள் உருவாக்குவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். கோவிட்-19 கொள்ளை நோயை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்துவதால் பிற விவகாரங்கள் புறக்கணிக்கப்படுவதாக அர்த்தம் கொள்ளக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். வரும் நவம்பரில் ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெறவிருக்கும் COP26 பருவநிலை மாற்றம் மீதான உச்சநிலை கூட்டத்துக்கு ஆயத்தமாகும் வகையில் பசுமை எரிசக்தி, அடிப்படை வசதிகள், நீடித்த பொருளாதார மீட்சியை உறுதி செய்வதற்கான செலவுகள் ஆகியவற்றை இப்போதே தொடங்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். உலக பசுமை வளர்ச்சி, அடிப்படை வசதி மேம்பாடு ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றும் வண்ணம் நிபுணத்துவத்தையும் இஸ்லாமிய நிதியையும் பகிர்ந்து கொள்ள மலேசியா ஆயத்தமாக இருப்பதாகவும் டத்து ஸ்ரீ இஷாமுடின் விவரித்தார். கோவிட்-19 காலத்தில் அந்நிய வீட்டு பணிப்பெண்களை தருவிப்பதில் சுணக்கம் ஏற்பட்டிருப்பதால் முதலாளிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டிருக்கின்றனர். அவர்களின் இடரை போக்கும் வகையில் இந்தோனேசிய ஆட்வல் அமைச்சர் ஈடா ஃபவுசியாவை தொடர்பு கொண்டு அது குறித்து கலந்துரையாடியதாக மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். அத்தியாவசிய சேவை பணியாளரை தருவிக்கும் உடன்பாட்டை விரைந்து எட்ட அது தொடர்பான பேச்சுகளை முடுக்கிவிடும் வகையில் அந்த கலந்துரையாடல் அமைந்தது. அந்த உடன்பாடு தொடர்பில் இரு நாட்டு அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்தாலோசிக்க டத்து ஸ்ரீ எம் சரவணனும் ஈடா ஃபவுசியாவும் இணக்கம் கண்டனர். பொது முடக்கம் நிறைவுற்ற பின் அவ்விரு தரப்புக்கும் இடையிலான பேச்சு தொடங்கப்படும் என அமைச்சர் ஓர் அறிக்கையின் வழி தெரிவித்தார். கடாகுலிம் சுல்தானா பஹியா பாலிடெக்னிக் கல்லூரியில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை விதிக்கப்படுகிறது. அந்த ஆணை ஜூன் 26ஆம் தேதி முதல் ஜூலை 9ஆம் தேதி வரை நடப்பில் இருக்கும் என தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்து ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறிவித்தார்.
அதே காலகட்டத்தில் கடா பொகொசனா பேஸ்கிரேட் தொழில்பேட்டையிலும் PKPD ஆணை செயல்படுத்தப்படும். சபாவில் உள்ள மங்கத்தால் முஹிபா கிராமம், தவாவ் சிறைச்சாலை உட்பட அதன் அதிகாரி உறைவிடம், கலபக்கன், குவாலா மொருத்தாய் கிராமம், பிஃபட் தாஹா கிராமம் ஆகியவற்றிலும் அவ்வாணை பிறப்பிக்கப்படுகிறது. இவ்வேளையில் SOP விதிகளை மீறியதற்காக நேற்று 761 பேர் கைது செய்யப்பட்டனர். லாபுவானில் கடுமையாக்கப்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணையால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு உதவ மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு 2500 உணவு கூடைகளை அனுப்பி வைத்தது. அம்முயற்சியின் கீழ் மொத்தம் 14,000 உணவு கூடைகள் பகிர்ந்தளிக்கப்படும் என அமைச்சர் டத்துஸ்ரீ ரீனா முகமது அருண் தெரிவித்தார். அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய அந்த கூடைகள் அரச மலேசிய வான்படை வாயிலாக லாபுவானுக்கு அனுப்பப்பட்டன. எஞ்சிய 11,500 கூடைகள் வரும் சனிக்கிழமையன்று கடல் வழியாக அனுப்பி வைக்கப்படும் என அமைச்சர் கூறினார். சுபாங் வான் தளத்தில் உணவு கூடைகளை அனுப்பும் நடவடிக்கையை பார்வையிட்ட பின் டத்துஸ்ரீ ரீனா செய்தியாளர்களை சந்தித்தார். மக்களவை கூட்டத்தை நேரடியாகவும் மெய்நிகர் வாயிலாகவும் நடத்த போதிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எனவே இந்நேரத்திலும் கூட்டத்தை நடத்த ஆயத்தமாக இருப்பதாக மக்களவை துணைத் தலைவர் டத்து முகமது ரஷீத் ஹன்சோன் தெரிவித்தார். அத்துடன் அதற்கு தேவையான நுட்ப வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். மக்களவை கூடுவதற்கு 28 நாட்களுக்கு முன் அறிவிப்பு அறிக்கை வழங்குவது உள்ளிட்ட விதிகளுக்கு ஏற்ப கூட்டம் நடத்தப்படும். இதுவரை மக்களவை கூடுவதற்கான தேதி நிர்ணயிக்கப்படவில்லை. அது பிரதமரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது என டத்தோ முகமது ரஷீத் குறிப்பிட்டார். புதிய இயல்பின் கீழ் மக்களவை கூட்டத்தை மெய்நிகர் வாயிலாகவும் நேரடியாகவும் நடத்தும் அணுகுமுறை சாத்தியமானதே. கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் அது வரலாற்று பூர்வ நிகழ்வாகவும் இருக்கும் என டத்து முகமது ரஷீத் நம்பிக்கை தெரிவித்தார். 150 கடந்த ஆண்டு மார்ச் முதல் ஜூன் வரை சாலை விபத்துகளில் உயிரிழந்த உணவு பொருள் பட்டுவாடா சேவையில் ஈடுபட்டிருக்கும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளின் எண்ணிக்கை அது. அவர்களில் பெரும்பாலானோர் கீக் பொருளாதாரத்துறை மற்றும் ஹெயிலிங் போக்குவரத்து சேவை பணியாளர்கள் என்பது கூடுதல் அதிர்ச்சி. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் பகுதி நேர வேலை வாய்ப்புகளை வழங்கும் கீக் பொருளாதாரத்துறை ஹெயிலிங் ஆகியவற்றுக்கான தேவை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. நாளுக்கு நாள் சாலை விபத்தில் உயிர் இழக்கும் பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சொக்சோ மீட்சி மருத்துவ தடுப்பு பிரிவு தலைவர் டாக்டர் அஸ்லான் டாரோஸ் தெரிவித்தார். இவ்வாண்டு இறுதிக்குள் மேலும் அதிகமான விபத்துகள் ஏற்படக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே அசம்பாவிதங்களை தவிர்க்கவும் பணியாளர்களின் நலனை காக்கவும் பாதுகாப்பு கூறுகள் முறையாக கையாளப்பட வேண்டும் என டாக்டர் அஸ்லான் வலியுறுத்தினார். முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கை உட்படுத்திய 1MDB நிறுவனத்துக்கு சொந்தமான 230 கோடி ரிங்கேட் ஊழல் மற்றும் கள்ளப்பண மோசடி வழக்கு விசாரணை. அந்த வழக்கு விசாரணை இம்மாதம் 29ஆம் தேதி கோலலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் தொடரும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அமர் அக்ரம் காரிப் தெரிவித்தார். அந்த வழக்கு விசாரணை நீதிபதி காலின் லாரன்ஸ் குவேரா முன்னிலையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெறவிருந்தது. ஆனால் 3ஆம் கட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை காரணமாக அதனை ஒத்திவைக்க முடிவு எடுக்கப்பட்டது. வழக்கு விசாரணை மீண்டும் தொடரப்படும் போது டத்துஸ்ரீ நஜீப்பின் வழக்கறிஞர் 1 ஐசுடீன் 1 முகமது 10வது சாட்சியாளரும் 1MDB முன்னாள் தலைமை செயல்முறை அதிகாரியுமான 49 வயது முகமது அசீம் அப்துல் ரஹ்மானை குறுக்கு விசாரணை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 67 வயது டத்துஸ்ரீ நஜீப் தமது பதவியை பயன்படுத்தி 230 கோடி ரிங்கிட் கையூட்டு பெற்ற 4 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். கரத்தை பற்றி அழ முடியாது. இறுதி யாத்திரைக்கு முன்னதாக கடைசியாக கூட கோவிட்-19 தொற்றால் இறந்தோரின் உடலை ஒரு கணம் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இறப்பு துயரத்துக்கு மத்தியில் வாரிசுகளின் துயரத்தையும் சடலங்களை நிர்வகிக்கும் தடயவியல் பணியாளர்கள் எதிர்நோக்கும் சவால்களை நம் கண்முன் கொண்டு வருகிறார் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி.
கோவிட்-19 தொற்றால் இறந்தவர்களுக்கான இறுதி சடங்குகள் சில நொடிகளில் முடிந்து விடுகின்றன. ஆனால் அப்பட்டியலில் இணைய இன்னொருவர் காத்திருக்கிறார் என்பது கவலையளிக்கிறது. மரணிப்பதற்கு முன்பே அன்புக்குரியவர்களிடமிருந்து நோயாளிகள் தனிமைப்படுத்தப்படுகின்றனர். இன்னும் சிலருக்கோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின் குடும்பத்தினரை நேரில் சந்திப்பது அதுவே இறுதியாகவும் முடிகிறது. கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்தோருக்கான இறுதிச் சடங்குகளை தாமதிக்க முடியாது. அன்புக்குரியவர்கள் அருகில் இல்லாமலேயே இறுதி சடங்குகள் தொடங்குகின்றன. எஸ்ஓபினா ஃப்ரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று கிரிமேட்டரியம் இல்லைன்னா தனக்குப்போ, இது 2 இடத்துக்கு தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுவோம். வீட்டுக்கு வந்து விட மாட்டோம். பட் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து நம்ம புரிய வச்சு இதோட ரிஸ்க் என்ன, ஏன் நம்ம இந்த எஸ்ஓபி ஃபாலோ பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து ஒரு அக்குஜஞ்சின்ட்டு இருக்குது, நம்ம அவங்கக்கிட்டேருந்து அதை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீடியர் ஃபாலோ பண்ணுவோம். இறந்தோரின் குடும்பத்தினருக்கு இது நிச்சயமாக கடினமாகத்தான் இருக்கும். இறுதியாக ஒரு முறை இறந்தவரின் உடலை பார்க்கலாமா என குடும்பத்தினர் கேட்கின்றனர். எல்லா மதத்துலேயும் அந்த 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 பிரச்சனை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன செய்வாங்க, வந்து நம்மக்கிட்டேயே நம்மளை கட்டவரத்துலலாம் ஏசுவாங்க. நம்ம இதெல்லாம் ஏற்றுக்கணும். ஒரு 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 பாடியை ரிலீஸ் பண்ணால் ஒரு நாளுக்கு மேலே கூட ஆகும், 24 ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஆகும். ஏன்னா நம்ம எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த சூழ்நிலையில் இறுதி சடங்கு சேவை நடத்துனர்களே குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மாற்றாக எல்லா பணிகளையும் செய்கின்றனர். அன்புக்குரியவர்களுக்கு வாரிசுகளால் இறுதி சடங்கை கூட செய்ய முடியாத நிர்பந்தம். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கோ த்ரூ பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து கட்டவரத்தை பேசுவாங்க, நம்மக்கிட்டே நம்மளை ஏசுவாங்க. பட் நம்ம பேசாமல் தான் இருக்க முடியும். வி கேனாட் ஆர்கியூ. எங்களுக்கெலாம் வந்து நாங்களாம் லீவ் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு. எங்களுக்கு லீவே இல்லை. ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்னாலே இந்த ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 2 பேர் இருக்கோம். நாங்கள் 2 பேர் தான் எவ்ரிடே இருந்து ஆகணும், இல்லைன்னா ஆள் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ராப்ளம்ஸ் நம்மக்கிட்ட வரும்போது வி ஃபீல் லைக் வெரி வெரி ஸ்ட்ரெஸ் அண்ட் வெரி வெரி டீரெஸ்பெக்டாக இருக்கும். பட் வி நீட் டு கோ த்ரூ. கடந்த ஈராண்டுகளாக விடுப்பு எடுக்க முடியாத இக்கட்டான சூழலை மருத்துவ முன்கள பணியாளர்கள் எதிர்நோக்குகின்றனர். சம்டைம்ஸ் நம்மளுக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கும்ல, நம்ம பிள்ளைங்களோட நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நம்ம அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஹஸ்பண்டோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ ஒரு பாசிட்டிவ் கேஸை ஹேண்டில் பண்ணாலே அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வீட்டுக்கு போனாலும் நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேமிலிகிட்ட காட்ட முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்ட்னர் இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடச்சிட்டா ஓகே, நம்ம கொஞ்சம் நம்மளோட பர்டன் வந்து குறையும். ஆனால் அதுவும் இல்லைன்னா so many workers, so many staffness, so many healthcare workers, they going through this. அன்புக்குரிய ஒருவர் கோவிட்-19 தொற்றால் மரணிப்பதை பார்ப்பது துயரமான விஷயம். கண்ணாடி கதவுக்கு வெளியில் இருந்து அன்புக்குரியவர்களுக்கு இறுதி விடை கொடுக்கும் துயரம் இனியும் தொடர வேண்டாம். RTM தமிழ் செய்திக்காக தேன்மொழி முனியாண்டி. ஈரோ 2020 காற்பந்து போட்டி கோவிட்-19 தொற்று பரவலுக்கு இட்டுச் செல்லக்கூடும். கட்டுப்பாடுகளை தளர்த்தி அப்போட்டியை நடத்தி வரும் ஐரோப்பிய நாடுகளின் போக்கு கலக்கமளிப்பதாக WHO உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்தது. அப்போட்டி நடைபெற்ற சில நகர்களில் கோவிட்-19 தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. போட்டியை ஏற்று நடத்தும் உபசரணை நாடு பல்வேறு கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருப்பது குறித்து ஐரோப்பாவுக்கான WHO வட்டார அலுவலக நிர்வாக இயக்குநர் ராப் பட்லர் அச்சம் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அரங்குகளில் அதிகமான பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தொற்று எண்ணிக்கை அதிகரித்துள்ள நகர்களில் அதிகாரத்துவ தரப்பினர் தொற்றை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என WHO கேட்டுக்கொண்டுள்ளது. 11 வயதினருக்கும் இளையோருக்கும் mRNA வகை கோவிட்-19 தடுப்பூசியை செலுத்தும் வழிகாட்டியை அமெரிக்கா மறு ஆய்வு செய்ய உள்ளது. அந்த தடுப்பூசி இதய சுற்றுப்பை அழற்சியை ஏற்படுத்துவதாக நம்பப்படுவதால் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு அதிகாரத்துவ தரப்பு அந்த வழிகாட்டியை மறு ஆய்வுக்கு உட்படுத்தும். அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதால் ஏற்படும் பக்க விளைவுகளை காட்டிலும் நன்மைகள் அதிகம் என கூறப்படுகிறது. தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 30 வயதுக்கு மேற்பட்ட 323 பேருக்கு இருதய அழற்சி, இருதய தசை தொடர்புடைய சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பது அண்மைய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 13 கோடியே 80 லட்சம் பேருக்கு
பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அவ்வெண்ணிக்கையில் இருவரில் ஒருவருக்கு mRNA வகை தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸின் முன்னாள் அதிபர் 3ஆம் பெனிக்னோ சிமியோன் கொஞ்சாங்கோ நோய்னோ அகினோ இன்று காலமானார். மணிலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 61 வயது நோய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உச்ச நீதிமன்ற நீதிபதி மார்விக் லியோனான் ஓர் அறிக்கையின் வழி அத்தகவலை வெளியிட்டார். 2012ஆம் ஆண்டில் காலம் சென்ற 3ஆம் அக்யூனோவால் மார்விக் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியமர்த்தப்பட்டார். அக்யூனோவின் நெருங்கிய உறவுகள் அளித்த தகவலின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டிலிருந்தே அவர் பல்வேறு நோய்களால் அவதியுற்று வந்ததுடன் அண்மையில் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டதும் தெரியவந்தது. 2010ஆம் ஆண்டு தொடங்கி 2016 வரை 6 ஆண்டுகளுக்கு பிலிப்பீன்ஸின் அதிபராக பணியாற்றினார். எத்தினோ டி மணிலா பல்கலைக்கழகத்தில் பொருளாதார துறையில் பட்ட படிப்பை முடித்த பின் 1998ஆம் ஆண்டில் நோய் அரசியலில் பிரவேசித்தார். உலகின் விலை உயர்ந்த நகராக திகழ்கிறது துர்க்மெனிஸ்தான் தலைநகர் அஷ்காபாத். சீனாவின் ஹாங்காங் நகரை பின்னுக்கு தள்ளி அந்நிய நாட்டவர்கள் அதிகம் செலவிடும் இடமாக அது உருவாகியிருக்கிறது. 10 லட்சம் மக்கள் தொகையை கொண்டிருக்கும் அஷ்காபாத் அதிக வாழ்க்கை செலவினத்தை கொண்ட இடங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. உள்ளூர் பணவீக்கம் உயர்வால் அப்பட்டியலில் 2ஆம் நிலையில் இருந்த அஷ்காபாத் தற்போது முதலிடத்தை பிடித்துள்ளது. துர்க்மெனிஸ்தானின் பொருளாதாரம் எரிவாயு ஏற்றுமதியை முழுமையாக நம்பியிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு உலக எரிசக்தியின் விலை சரிந்ததில் அந்நாட்டு மக்கள் பலரும் வறுமைக்கு தள்ளப்பட்டனர். எனினும் இந்த இக்கட்டான தருணத்திலிருந்து துர்க்மெனிஸ்தான் வெற்றிகரமாக மீண்டது. உலகின் விலை உயர்ந்த நகர்கள் பட்டியலில் அஷ்காபாட்டை தொடர்ந்து 2ஆம் நிலையில் ஹாங்காங்கும் 3ஆம் நிலையில் லெபனானின் பெய்ரூட்டும் உள்ளன. சென்ற நூற்றாண்டு தமிழ்தாய் ஈன்றெடுத்த ஈடு இணையில்லாத குழந்தை கவியரசர் கண்ணதாசன். திரை பாடலாசிரியராக பெரிதும் புகழப்படும் அவருக்கு அதனை கடந்த இலக்கிய உலகிலும் தனித்துவம் உண்டு. கவியரசு கண்ணதாசனுக்கு இன்றோடு வயது 94. பிறந்தபோது முத்தையா, தத்து கொடுத்த பின் நாராயணன் என வளர்ந்தவர். இலக்கிய உலகுக்காக தமக்கு இட்டுக்கொண்ட பெயர்தான் கண்ணதாசன். கம்ப ராமாயணத்தை கரைத்து குடித்ததாலோ என்னவோ ராமனும் கண்ணனும் அவர் கூப்பிட்ட போதெல்லாம் அவரின் பாடல்களில் வந்து ஒட்டிக்கொண்டனர். கண்ணதாசனின் தாலாட்டுகளில் தமிழ் உறங்கியது. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. 8வது வரை மட்டுமே கல்வி பயின்றவர். கவித்துவத்தில் எட்டாத கோணம் இல்லை. சென்னைக்கு குடிபெயர்ந்த காலத்தில் திருவொற்றியூர் பகுதிக்கு அடிக்கடி சென்று வந்ததால் பட்டினத்தார் மீது ஈர்ப்பு அதிகமானது. எனவே பட்டினத்தார் பாடல்கள் பல எளிய நடையில் கண்ணதாசனின் திரை கைவண்ணத்தில் எதிரொலித்தன. அரசியலுக்காக இறை மறுபாலரானவர் வாழ்வின் பிற்பகுதியில் அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் பெரும் தத்துவ நூலை சமயத்துக்கு வழங்கினார். சிக்காகோவில் கண்ணதாசனாக மறைந்தார். தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகளை காண்போம். ஐக்கிய அரபு சிற்றரசில் நடைபெறும் மாற்றுத் திறனாளிகளுக்கான உலகக்கிண பளுதூக்கும் போட்டி. அதில் 1 கிலோகிராம் எடை வித்தியாசத்தில் தங்கப் பதக்கத்தை பறிகொடுத்தார் தேசிய வீரர் ஜோங் ஈ கி. இருப்பினும் அவர் மற்றொரு தேசிய எடை தூக்கும் வீரரான போனி புன்யோ குஸ்டினுடன் இணைந்து டோக்கியோ 2020 பாராலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுகிறார். உலக தர வரிசையில் 2ஆம் நிலையில் இருக்கும் ஈகி 107 கிலோகிராமிற்கும் மேற்பட்ட பிரிவில் 220 கிலோ எடையை தூக்கும் முதல் பயிற்சியில் தோல்வி கண்டார். 31 வயதான அவர் பின்னர் 231 கிலோ எடையை வெற்றிகரமாக தூக்கி தங்க பதக்கத்தை கைப்பற்றும் நிலையில் இருந்தார்.
சராவா கூச்சிங்கை சேர்ந்த சிகை அலங்கரிப்பாளரான ஈகி இறுதி முயற்சியாக 239 கிலோ எடையை தூக்கி தமது சுய அடைவு நிலையை மேம்படுத்திக் கொண்டார். ஆனால் அதிர்ஷ்ட காற்று ரஷ்யாவின் கான்ஸ்டான்டின் மெட்ஸ்னவ் பக்கம் வீசியது. 240 கிலோகிராம் எடையை வெற்றிகரமாக தூக்கி அவர் தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். குரலும் விளக்கமும். குரல் 631. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. செயலுக்குரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் வகை, ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுபவரே சிறந்த அமைச்சர் என்கிறது அந்த குரல். கோவிட்-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.